வணக்கம். நெருப்பு தமிழன். தேர்தல் பிரச்சாரங்கள் முடிஞ்சிச்சு, ஓட்டுக்கெல்லாம் போட்டாச்சு. உடனே வெறும் 30 நாளைக்கு மட்டும் இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கடுமையாக உழைக்கிறாங்க. இந்த 30 நாளில் டீ கடையில் போய் டீ ஆற்றுறது, மாவு கடையில் மாவாட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இன்னும் நல்ல வேலை வேறு எதுவும் கழுவி விடுற வேலை எதுவும் பார்க்கல. குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகி கழுவுற வேலையை வாங்கி பார்க்கல. மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்த முறை ஆகி கழுவி அது ஒரு புதிய ஒரு சாதனை படைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வெக்கேஷன் கிளம்புறாங்க. நம்ம சின்ன முதலமைச்சர் அவர் என்ன பண்ணாப்புலன்னா, துபாய்க்கு போகிறேன் அப்படின்னு குடும்பத்தோடு போயிட்டு அங்கேருந்து நேராக அப்படியே ஸ்பெயின் போயிருக்கிறாரு. அப்படியே ஒரு பெரிய 2-3 திட்டங்கள், இல்லை சொத்துக்களை சேர்க்குறது, இல்லை வாங்குறது, அங்கே கொண்டு போய் சொத்துக்களை முடக்கிறது, அந்த மாதிரி எதாவது பண்ணுவாப்புல. அவர் ஸ்பெயின் போயிருக்கிறாரு. நம்ம மூத்த முதல்வர் அவர் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னு ஊட்டி கிளம்பி போயிருக்காப்புல. நேற்று ஊட்டி கிளம்பி போகும்போது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நடைபயிற்சி போகும்போது அவருக்கு பின்னாடி என்னடா அது மக்கள் 10 பேர் 20 பேர் நடந்து போகிறானுங்களா அப்படின்னு பார்த்தா, அவர் கூட நடந்து போகிறது பூரா பாடி கார்ட்ஸு பூரா நடந்து போகிறவங்க. அவர் ஒரு பிளாட்ஃபார்மில் ஏறி நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது முதலமைச்சருக்கு முன்னாடியே சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பார் போல். வர்றவங்கெல்லாம் நான் சொல்கிறது மட்டும் விடணும் அப்படின்னு ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்ஃபி எடுக்கிற ஒரு 4-5 பேர் வர்றாங்க, ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஊட்டியில் ஒரு செட்டப் பண்ணி வச்சு கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாரு. அதுக்கப்புறம் 2 குடும்பத்தோடு வந்து அவங்களாம் படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய செட்டப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு நடைப்பயிற்சிக்கு போன முதலமைச்சர் ஃபுல் மேக்கப்போட போனாப்புல. அப்படியே மேக்கப்போட பலன்னு இப்படி ஒரு நடைப்பயிற்சியை நான் பார்த்ததே இல்லை. இதில் வேறு இவரால் நடைப்பயிற்சிக்கு போகாமல் இருக்கவே முடியாதான். இவர் நடைப்பயிற்சி போனார்னா மக்கள் சந்திப்பாராம். ஏன்னா அவர் குதூகலத்தில் இருக்கிறாரு. அதனால ஏன்னா அடுத்த இது அவர் தானே. அதனால் நம்ம எல்லாரும் அரசியல்வாதிகளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறாங்க, மக்களுக்காக உழைச்சதுனால வெறும் இந்த 30 நாள் பிரச்சாரத்திற்கு போன இந்த அரசியல்வாதிகள் வெக்கேஷன் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் 5 வருஷம் அவங்க படாத பாடுபட்டு ஓட்டு போட்டுவிட்டு வெறும் 1000 ஓவாவுக்கு 5 வருஷம் இவன் பூரா வறுமையில் வாடி கற்பழிப்பு, கலாச்சாரம், சாராயம், குடி, கூத்து, கஞ்சானு, கொள்ளைன்னு இருக்குது, இவ்வளவே அனுபவிச்சுவிட்டு வெறும் 1000 ஓவா வாங்கிட்டு ஓட்டை போட்டு போனானுங்க. 30 நாள் பிரச்சாரம் பண்ணவனுங்களுக்கு வெக்கேஷன் தேவைப்படுது. 5 வருஷம் இவங்க கூட சேர்ந்து நாயா பையா கஷ்டப்படுற மக்களுக்கு ஒன்றும் இல்லை.